கொல்கத்தாவில் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த கட்டுமான பணியின் போது திடீரென 3 மாடிகளை கொண்ட முழு கட்டிடமும் சரிந்து விழுந்தது. சில வினாடிகளில் ஏற்பட்ட இந்த பயங்கர விபத்தில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவின் தாராடாலா பகுதியில் கட்டப்பட்டு வந்த 3 மாடி சேமிப்பு கிடங்கு திடீரென இடிந்து விழுந்ததால் பெரும் விபத்து ஏற்பட்டது. கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்த இந்த கட்டுமான பணியில் 3வது தளத்தில் கூரை அமைக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது கட்டிடத்தின் ஒரு பகுதி நிலை குலைந்து சரிந்ததாக கூறப்படுகிறது. கனரக இரும்பு தூண்கள் மற்றும் கான்கிரீட் அமைப்புகள் ஒரே இடத்தில் இடிந்து விழுந்ததால் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். சம்பவ இடத்தில் எழுந்த அலறல் சத்தம் அப்பகுதியையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த விபத்தில் குறைந்தது 5 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் காயமடைந்த பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல் கிடைத்தவுடனே காவல்துறை, தீயணைப்புத்துறை, தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர், ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. கிரேன்கள், வெட்டும் கருவிகள், ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்களின் உதவியுடன் இடிபாடுகளுக்குள் சிக்கி உள்ளவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கட்டுமான பணியில் தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதா அல்லது விதிமுறைகள் மீறப்பட்டதா என்ற கோணங்களில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுமான அனுமதி தொடர்பாகவும் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மாநில அரசு தேவையான நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இடிபாடுகளுக்குள் இன்னும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.